நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உழைப்புக்கு அஞ்சாத மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் தான் சனி பகவான் ஆட்சி, செவ்வாய் உச்சம். நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு உழைப்புனாலும் சரி, கீழே லெவலில் இறங்கி நீங்கள் வேலை பார்க்கவும் தயாராக இருப்பீங்க. மேலிடமாக இருந்தாலும் சரி தான், நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்க பேச்சுக்கு உங்களை அடிச்சுக்கிற யாருமே கிடையாது. பேச்சிலையும் உழைப்புலையும் நீங்கள் தான் முன்னாடி இருப்பீங்க. எல்லா ராசியை விட நீங்கள் தான் முன்னாடி இருப்பீங்க. கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே இருக்காது. உங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க நினைப்பீங்க. அது இப்போ பார்த்துக்குங்க, ரொம்ப ஒரு ஓட்டம் அதிகமாகவே இருக்கும். சிந்தனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசியிலேயே பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பவன் இருக்கார். அப்போ ராகு பவன் உங்களுக்கு சரியான குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேலை விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், தொழில் தான் பண்ணிங்கன்னா அதுலேயும் சில குழப்ப தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன வந்தாலும் நீங்கள் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. எதுக்குமே நீங்கள் அஞ்சவும் மாட்டீங்க, தயங்கவும் மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ புதியதாக ஒரு முயற்சிகள் எடுக்கிறப்ப நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அது தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலை உங்களை கொண்டு வந்துடும். அதனால் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய மூத்த சகோதரம் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில். அப்போ அவங்களால கொஞ்சம் பிரச்சனை வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அவங்கள்ட்ட ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை கிடஞ்சிட்டு அவங்கள ஏதாவது சத்தம் போடாமல், செய்யாமல், பேசாமல் அவங்கள ஒதுங்கி நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக. ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரக செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சமாகறாரு. அப்படிங்கிறப்ப சகோதரர்கிட்ட நீங்கள் எதுவும் சண்டை சச்சா வச்சுக்கிறவே வேண்டாம். பங்காளிகள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் வரும். உங்களுக்கு பூர்வீகத்தை ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் விட்டுருங்க. எதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, விட்டுட்டு அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. நீங்கள் ஏன்னா உங்களை தேடி வம்பு வழக்குகள் வரும். அப்படி ஒரு மாதமாக தான் இருக்குது. அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்திருக்காரு, 8ஆம் அதிபதி சூரியன் சேர்ந்திருக்காரு. அப்போ சேர்ந்துருக்கறனால சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே அங்கே ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால எந்த ஒரு இது வந்தாலும் சரி தான், சட்ட சிக்கலில் நீங்கள் போய் மாட்டிடாதீங்க. மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மகர ராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கிறவங்க தானே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். விளையாட்டுக்கு கூட நீங்கள் சட்ட விரோதம் செய்யணும். நீங்கள் பழகிறாதீங்க, வச்சுக்கிறாதீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ரூபா தாள் எக்கிறாலும் வாங்கினா செஞ்சால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். போதைப் பொருளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே உள்ள எல்லாத்துக்குமே அப்படித்தான். நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப நீங்கள் ஏன்னா 8ஆம் இடத்துக்காரு வலுவாக இருக்கார், 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது,
இங்கே வெளியில் போகிறது இதெல்லாம் போகிறப்ப நீங்கள் வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகக்கூடிய காலமாக இருக்கனால ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கங்க. பெரும்பாலும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப இந்த மாதம் முழுவதுமே வேறு எதுவும் பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் வராது. உங்களுக்கு வந்து வேறு எந்த தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருந்துக்கங்க. பக்கத்து ஏதாவது பிரச்சனை நம்ம எட்டி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிறோம். அப்போ நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 6ஆம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக வழிபாடுகள் செய்யக்கூடிய காலமும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஏதாவது நான் ஆன்மீக யாத்திரை மாதிரி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அதில் ஒரு மனசு நிம்மதியும் ஒரு தெளிவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிக ஒரு நல்ல மாதமாக இருக்குது. உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. நீங்கள் வந்து மனசுக்கு பிடிச்சவங்களே நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதுங்க வேற்று மொழி வேற்று மதம் சார்ந்தவங்க தான் நீங்கள் திருமணம் முடிப்பீங்க இந்த மாதத்தில் வந்து. அதற்கு உங்களுடைய பேரண்ட்ஸும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது நவகிரகத்தை சனி பகவானுக்கு போய் சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே போய் 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கங்க. இந்த மாதம் முழுவதும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும்.